அந்த தாய் கிழவி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போறாங்க. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா, இந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி தேவைப்படுது, இங்க இருக்காதீங்க, இந்த வீட்டை விட்டு உடனே போறீங்கன்னு எழுதி இருக்கு. ஒருவேளை இந்த கிழவி பைத்தியமா இருக்குமோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறாப்ல. அப்படியே நைட் ஆகுது, ஹீரோ ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கட்டிலுக்கு கீழே ஏதோ ஒரு உருவம் ஸ்பீடா ஓடுது. திடீர்னு நம்ம ஹீரோயின் முழிச்சுக்கிறாங்க. அவங்க பையன் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்படியே அவங்க புருஷனை கட்டி பிடிச்சு படுத்துக்கிறாங்க. அப்ப அவங்க ஃபேமிலி போட்டோவை காட்டுறாங்க. அதுல ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. அடுத்த நாள் இவரோட வீட்டு சிம்னில இருந்து புகை ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு இருந்துப்பார்ல, அதை ரெடி பண்ண ஒரு மொட்டையை வர்றான். அவனை வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேக்குறான். எனக்கு தெரியல, நாங்க இப்பதான் புதுசா குடி வந்து அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இடிச்சிட்டு புதுசா கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க மேல போங்க, நான் ஏதாவது வேணும்னா கூப்பிடுற அப்படின்னு சொல்லிடுறான் மொட்டையன். நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்ல இருந்து வீட்டுக்குள்ள வராரு. அப்ப நம்ம ஹீரோயின், எங்க நம்ம தனியா இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா புருஷன் முன்னாடி அவங்க பேய் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ற வேலை பாக்குறாங்க. அதனால அவங்களை கூப்பிடவான்னு கேக்குறாங்க. இவரும் சரி உன் ஆசையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லிடுறாரு.